அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான்டா. அவனை பார்த்து நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருப்ப? எப்படி அவங்கள வளர்த்தா ரேபிஸ் வரும். உன்னை பெற்ற உங்கள் அம்மா உனக்கு ஒரு நோய் இருக்குன்னு நடுத்தரவில் விட்டு போயிருப்பாங்களா? இல்லை நீ ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் உனக்கு இந்த நோய் இருக்குன்னு உன்னை பார்க்காத விட்டுருவாங்களா? இந்த பூமியில் பிறக்கிற எல்லா உயிரினங்களுக்குமே எல்லாமே சமந்தான். அது உங்களை மாதிரி புத்தி இல்லாத ஜென்மங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு. சில மனுஷங்களுக்கு என்னதான் பண்ணாலும் நன்றி விசுவாசமே இருக்காது தெரியுமா? ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய் சோறு போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நின்னாலும் அந்த பாசம் என்றைக்குமே துளி அளவு கூட மாறாது. அது எனக்கு எந்த நோய் வேணாலும் வரட்டும்டா, அவனை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. ஏன்னா அவன் என் ஹீரோ. ஆனால் ஒன்றுடா, அவங்க அம்மா உனக்கு நோய் இருக்குன்னு நடுத்தரில் போட்டு போயிருந்தா நீலாம் இந்த அளவுக்கு பேசியிருக்கவே மாட்டேன் தெரியுமா? அவங்க மட்டும் இல்லை, டாக்டர் உனக்கு நோய் இருக்குன்னு பார்க்காதே விட்டுருந்தா நீலாம் அப்பயே செத்து போயிருக்கணும். இந்த பூமியில் பிறந்த யாருமே நம்ம 100 வருஷம் வாழ போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் மற்ற உயிரினங்களை பாசமாக பார்த்துக்குங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நானும் உங்கள் ஹீரோவும். பாய் பாய்.